கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நல்லதொரு இனிதான நேரத்திலே தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக நாம் இணைந்திருக்கிறோம். நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் நமக்கு ஏற்ற நன்மைகளையும் ஏற்ற கிருபைகளையும் நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். அதை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்கள் மேலே இருந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். உம்முடைய பலன் எங்களை தாங்கவும், உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தவும் இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவிற்கு முன்னான 600ஆம் ஆண்டில் யூதா தேசமானது ஒரு பெரும் உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யூதா ராஜ்யமானது வட திசைகள் ஒரு ராஜ்யமாகவும் தென் திசை மற்றொரு ராஜ்யமாகவும் பிரிக்கப்பட்டு போயிற்று. இந்த வடதிசை ராஜ்யத்தை அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். இந்த வடதிசை ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர்கள் மனாசே மற்றும் அம்னோன் என்று சொல்லி நாம் இந்த இரண்டு மன்னர்களுடைய காலங்களிலும் மிகவும் துன்மார்க்கமான செயல்களை செய்வதற்காக அங்கீகாரம் கொடுத்த மன்னர்கள். தேசத்தை ஆளுகையிலும் மற்றும் தேசத்தின் ஜனங்களை வழிநடத்துவதிலும் தேவனிடத்திலிருந்து வெகு தூரம் ஜனங்களை மருள விழ செய்ததும் இந்த ராஜாக்களுடைய காலத்திலே. இவர்களுடைய சந்ததியில் வந்த ராஜாவான யோசியா. இந்த யோசியா ராஜா வந்தபோது இந்த ஜனங்களை மீண்டுமாக சீர்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை கையாண்டாலும் அது எல்லாம் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாகவே இருந்தது. இந்த காலத்தில்தான் இந்த ஜனங்களை எச்சரிக்கும்படியாகவும் இந்த ராஜாவுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வரும்படியாகவும் எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் அழைத்த போது மிகவும் வயது குறைந்த ஒரு வாலிபனாக, ஒரு 20 வயது இருக்கலாம் அல்லது அதனை நெருங்கின வயதாக இருக்கலாம். எனவே அந்த பருவத்தில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிக்கு அழைப்பு கொடுக்கும்போது இவரும் மறுப்பு தெரிவிக்கையிலே அவருடைய இளமையை ஆண்டவர் ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை. அவருடைய இளமையை தாண்டி அல்லது அப்பாற்பட்டு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த எரேமியாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் நியமித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்து அனுப்பின செய்தி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எனவே இந்த ஜனங்கள் செய்த தவறு நிமித்தமாக இயேசுவானவர் இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு உரைக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, தேவனுடைய ஜனங்கள் 2 பாவங்களை செய்தார்கள், 2 தீமைகளை செய்தார்கள். அதில் முதலாவது தீமை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஜீவ தண்ணீராகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டாங்க. கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் கொடுப்பதற்கு தவறினார்கள். 2வதாக தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். எனவே என்ன செய்தாங்க என்று சொன்னா பார்க்கும்போது, தனக்கென்று சில தெய்வங்களை அவர்கள் உண்டாக்கி அவைகளை தொழுகை செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே அவர்கள் செய்த பாவத்தில் 2 பாவம் என்னன்னு சொன்ன, ஒன்று இயேசுவை விட்டுட்டாங்க, இன்னொன்று தனக்கென்று தேவர்களை அவர்கள் உண்டாக்கி தனக்கென்று அவர்களை தொழுது கொண்டு இருந்தார்கள். எனவே தேவனை அவர்கள் விட்டுவிட்டதினாலே இந்த வடதிசையின் ராஜ்யமானது மிகவும் நெருக்கடியான காலங்களை கடந்து வந்து கொண்டிருந்தது. எனவே இந்த நெருக்கடியான காலங்களை கடந்து வருவதற்காக தேவனுடைய ஜனத்திற்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களை எச்சரிக்க தொடங்கினார்.
என்ன விதமான எச்சரிப்புகள் அவர்களுக்கு தொடங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பார்க்கும் பகுதி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவ ஊற்றாயிருக்கிற இயேசுவை விட்டுவிட்டார்கள். இயேசுவானவர் இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அவருடைய இருதயத்திலே பாரம் மிகுந்த ஒரு வேதனையோடு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, 2வது அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? தேவன் கேட்கும் கேள்வி. எனவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, ஜனங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, என்னிடத்தில் என்னை விட்டு போவதற்கு ஏற்ற விதத்திலே என்ன அநியாயத்தை பார்த்தார்கள்? நான் அப்படி என்ன துரோகம் இழைத்தேன்? நான் அப்படி என்ன தீமைகளை நான் இவர்களுக்கு செய்தேன்? தேவன் சொல்றார் பாருங்க 7ஆம் வசனத்துல, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நான் உங்களை நல்ல இடத்துல தங்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனாலும் நீங்க அந்த இடத்தையும் நீங்க தீட்டுப்படுத்தி அந்த இடத்தையும் நீங்க அருவருப்பாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். இது என்ன என்று சொல்லி ஆண்டவர் எழுப்பக்கூடிய கேள்வி. 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள்? வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். எனவே தேவனுடைய ஜனங்கள் செய்யக்கூடிய தொழுகையில ஆண்டவர் இல்லாததுனால வீணான தொழுகையை செய்கிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தூரம் அருவருப்புகளை செய்து கொண்டு போகிறார்கள். ஆனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு சொல்றார் பாருங்க, உங்களோட நான் வழக்காடுவேன், உங்களுடைய பிள்ளைகளோட நான் வழக்காடுவேன். எனவே ஆண்டவர் இதுக்காக சாட்சியாக யாரை கூப்பிடுறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் வானத்தை சாட்சியா கூப்பிடுறாரு. இந்த வானங்களே, இந்த ஜனங்களுடைய செய்திகளை பாருங்க, இவங்க செய்திருக்கிற இந்த அருவருப்பை பாருங்க, நீங்கள் கொந்தளித்து திடுக்கிடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு உண்மையிலே ஜீவ தண்ணீரின் ஊற்று இருக்கிறதா? யார் நமக்கான ஜீவ தண்ணீரின் ஊற்று? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றை விட்டார்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு ஜீவ தண்ணீரின் ஊற்று இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் யோவானின் சுவிசேஷத்திற்கு நாம் கடந்து போவோம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு என்ற ஜீவ ஊற்று, இயேசுவினிடத்திலிருந்து பிறக்கக்கூடிய சத்தியங்கள், இயேசுவினிடத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய வேத வசனங்கள், இதுதான் நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்கு தாகம் உண்டாகாது, நமக்கு இந்த உலகத்திலே வறட்சி உண்டாகாது, நமக்கு இந்த உலகத்திலே தீமைகள் உண்டாகாது. எனவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீனிடத்திலே இந்த வசனங்களை பேசும்போது அவளுடைய நன்மைக்காக இந்த சத்தியங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி 38ஆம் வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். 39ஆம் வசனம்,
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னமும் அருளப்படவில்லை என்று சொல்லலாம் பார்க்கும். சரி, ஆண்டவர் கூப்பிடுறாரு, என்ன சொல்றாரு என்ன சொல்லலாம் பார்க்கும்போது, தாகமாய் இருக்கிறவன் எல்லாம் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எனவே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவன் விசுவாசமாய் இருந்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்று புறப்படும். அப்படி என்றால் அவனுடைய உள்ளத்திலிருந்து சத்தியம் புறப்படும், ஆண்டவருடைய செய்தி புறப்படும், சுவிசேஷம் புறப்படும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்தில் இயேசு இல்லாததின் காரணமாக ஆண்டவருடைய வார்த்தை மறந்து போனது, ஆண்டவருடைய சத்தியம் அங்கே மறந்து போனது. அருவருப்புகளுக்கும் தீமைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் தீட்டுக்கும் தன்னை உட்படுத்தி கொண்டார்கள். தேவ ஜனமே, பாதுகாப்பை இழந்த இஸ்ரவேலர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினிடத்திலே நாம் செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா நிறைய உபத்திரவத்திற்கு உட்பட்டு போராடி ஜெயித்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசையடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்ப உபத்திரவத்தின் காலத்துல இயேசுனுடைய பிரசனத்தில் இருப்பவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, அவர்களுக்கு உஷ்ணமும் இல்லை, அவர்களுக்கு எந்த தீமையுமே இல்லை. ஆண்டவராலே முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டவர்கள். தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட பாதுகாப்பை விரும்புகிறீர்களா? வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றார். எனவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே துக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் சஞ்சலமும் தங்கி இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இவைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற தீர்ப்புகள் எல்லாம் மாறும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த 2 தீமைகள் இருக்கிறதா? இயேசுவை விட்டுவிட்டீர்களா? இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா, இல்லை வேற யாரையாவது நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த 2 பாவங்களை நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு துன்பமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடும். தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இலக்கு எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். எனவே நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய பிரயாசம் எல்லாம் பரலோகத்தை நோக்கியே நாம் போக வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலே நமக்கு ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீரிலே நாம் பானம் பண்ணுகிறவராக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, நித்தியமாய் வாழ போகிற உலகத்திற்காக பிரயாசப்படுங்கள். இந்த உலகமானது நிரந்தரம் அல்ல. இந்த உலகமானது தற்காலிகம். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நீங்கள் சேர்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் சொற்பமானவைகள். நித்தியமாய் வாழ போகிற பரலோகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த 2 தீமைகளுக்கு உடன்படாமல் நாம் தேவனிடத்திலே நாம் நெருங்குகிறவர்களாக இருக்க வேண்டும்.
யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். எனவே அவருடைய தண்ணீரை நாம் ஒரு முறை நாம் குடித்தோம் என்று சொன்னால் அது நித்திய காலமாய் நம்முடைய இருதயத்தில் ஊறுகிற ஜீவ தண்ணீர் நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த உலகத்திலே ஆண்டவர் தாமே உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் தாமே உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் தாமே உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து உங்களை ரட்சிப்பார். இவை எல்லாவற்றையும் நீங்கள் நம்பியிருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் 2 தீமைகளை விட்டு விலகுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எரேமியா காலத்தில் என்ன செய்தாங்கன்னு சொல்லலாம் பாரும்போது, பாகால் தெய்வங்களுக்கு அதிகமாக வழிபட ஆரம்பித்தார்கள். 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வீணான ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த வீணான ஆராதனைகளை செய்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே தீட்டை ஏற்படுத்தினார்கள். அருவருப்புகளை அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் இவர்களுக்கு இதை குறித்து முன்பதாகவே எச்சரித்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் அதை மாதிரி எச்சரிக்கிறார். எங்கே என்று சொல்ல பார்க்கும்போது உபாகமம் 8வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம். 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. எனவே தேவனை மறவாதபடிக்கு, தேவனை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த 2 பெரும் பாவங்களுக்கு நாம் உடன்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை விட்டு விலகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 12ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரத்தின் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். எனவே மொத்தத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம நினைத்து பார்க்கணும். வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, இன்னும் அடுத்த 2 வசனத்துல 16ஆம் வசனம் உபாகமம் 8:16, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை மறக்காதீங்க மறக்காதீங்க மறக்காதீங்க. அவர் செய்த நன்மை எத்தனை இருக்குது அது எல்லாத்தையும் நினைத்து பாருங்க. வேதத்தில் ஒரு வசனம் இப்படி நமக்கு சொல்றதுனால நம்ம மன ரீதியாக ஒரு பாட்டு ஒன்று நினைத்து பார்ப்போம். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் வியப்பை தரும். இப்படி வியந்து போகிற நேரத்தில் நாம் ஏன் அந்த 2 பாவங்களுக்கு உடன்படுகிறவர்களாக நாம் இருப்போம்? எனவே இன்றைக்கு நாம் தேவனோடு நாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தோம் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நாம் நினைத்து பார்ப்பதினாலே நாம் தேவனிடத்தில் நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக நாம் இருப்போம். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக விளங்கும். நாம் தேவனுடைய பார்வையில் தீட்டானவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பார்வையில் அருவருக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும். அவர் கொடுக்கின்ற நீரை நாம் பானம் பண்ணினாலே நம்முடைய இருதயத்திலிருந்து நீரூற்றாய் புறப்பட்டு ஓடுகிறதாக இருக்கிறது அவருடைய சத்தியம். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவருடைய பார்வையில் இன்னைக்கு அவர் பிரியமற்ற காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது
தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பதிலா ஏதாவது பொருளாசையை கொண்டோ இல்லை ஏதாவது ஒரு பாவ வாழ்க்கைக்கோ நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் நம்முடையது அல்ல. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிற 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். யாரு தவறான உபதேசத்தை கொடுக்கிறவங்க? தனக்கென்று தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொள்கிறவர்கள். 2ஆம் வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொள்கிறவர்கள், பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லலாம் பார்ப்போம். ஒருவேளை நம்ம இதற்கு ஈடான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இவற்றிலிருந்து நாம் கவனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். உங்களையும் என்னையும் நம்முடைய கண்களை திறந்து பார்ப்பதற்காக அழைக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அந்த எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்த்தது போல 2 பெரும் பாவங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு தேவனிடத்திலே சேர்வதற்கு அதுவே தடையாக இருக்கிறது. அதுவே உங்களுடைய பாதுகாப்பை இழக்க செய்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் பார்த்தோம், அதனுடைய விளைவுகளை பார்த்தோம். எனவே அதை செய்யாதபடிக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறவாது நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு என்ன விதமான நம்பிக்கையோடு நாம் இங்கிருந்து நாம் பிரிந்து செல்ல இருக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கடைசியான வசனம் இது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்களே, கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இலவசமாய் கிடைக்கக்கூடிய அவருடைய கிருபையை இன்றைக்கு நீங்களும் நானும் விரும்பி இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்வோம். இலவசமாய் அவர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை நீங்களும் நானும் வாங்கி பானம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வரும்போது அவருக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட மனவாட்டியாக அவருக்கு முன்னிலையிலே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வார். அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நாம் சந்திப்போம். பரலோகத்தின் தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவரும் தங்குவதாக. அவர் நம்மை பாதுகாப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்முடைய கிருபையும் உம்முடைய வழிநடத்தலும் எங்கள் மேலே இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் இருபெரும் பாவங்களை செய்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவைகளை விட்டு வருவதற்கு ஏதுவாக இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்கள் மேலே இரக்கத்தை வைத்தருளும். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதபடி தீமையிலிருந்து நீர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அநேக உபத்திரவத்தின் கீழாக நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் வரும்போது ஆண்டவரே, வேத வசனத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அதன்படி இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே. ஆமென்.